பல்கலைக்கழக விடுதியில் பொறியியல் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகத்தில் செராமிக் பொறியியல் பிரிவில் பிடெக் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு விடுதியின் மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். சண்முக பிரீதா கடைசியாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக சக மாணவிகள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் சிபி, ஏய் உனைய தானப்பா, மேலே வாயா. என்ன எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ? ஏதோ இருக்கே உங்க புண்ணியத்துல. காலேஜில் கூட இருந்தீங்க, இப்போ என்ன டச் இல்லாமல் போச்சு? என்ன ஒன்று சொல்கிறீங்க, எல்லாம் காலந்தேன். சரி வாங்க மேலே போகலாம். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், லைஃப்பில் என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க? சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். சரி உள்ள வாயா. எந்த மூவிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன்? அது சரி மச்சான், இப்போல்லாம் வர்ற படத்தில் ஹீரோயின்ஸை பற்றி தான் பேசுகிறீங்க, டேரக்டரை பற்றி எங்கே பேசுகிறீங்க? என்னையா மினி ஜிம்மே நடத்துகிற போல? ஆமையா, வீட்டிலே மினி ஜிம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. லாக்டவுன் டைமில் எங்கள் ஜிம்முக்கும் போக முடியறதில்ல. அதான் பக்கத்தில் பசங்களும் வந்து ஒர்க் அவுட் போடுறாங்க. லைஃப் எப்படியா போகுது? தக்காளி லைஃப் என்னையா லைஃபு, சும்மா மயிறு மாதிரி. என்னையாச்சு, ஏன் இப்படி சொல்கிற? உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னையா, லைஃப்பில் என் ஃபேமிலிக்கு அப்புறம் எல்லாமே திவ்யான்னு இருந்தேன். ஆனால் இப்போ திவ்யா இல்லை, அவளோட லவ் மட்டும்தான் இருக்குது. என்னத்த சொல்லதுக்கு மேலே. எப்படி இறந்தான்னு கூட தெரில. இது கொலையா தற்கொலையான்னு கூட இன்னும் யாராலும் கண்டும் பிடிக்க முடியல. கோர்ட்லேயும் கேஸ் நடந்துச்சு, 2 வருஷம் கேஸும் போச்சு. அதுக்கப்புறம் தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. நானும் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் முடியல. வாழ்க்கையே வருத்த மாதிரி ஆகிப்போச்சு. இது என்னையா கையில்? இது என்னோட புது ஸ்கிரிப்டியா. கூட படிச்சுட்டு தரேன். படித்தாலாம் புரியாது, நானே கதை சொல்கிறேன். அண்ணே பயமா இருக்குண்ணே. என்னது பயமா? பயமா இருக்கு பயமா சொல்றதுனால இந்த உலகத்தை சீக்கிரம் செத்து போறாங்க. என்ன ஏதோ வாசனை வருது? டேய் என்னடா ஆச்சு? எந்திரா. அங்க அங்க ஏதோ இருக்கு. முக்கிய செய்தி: தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகிலுள்ள ஏரிக்கரையோரத்தில் 15 வயது பள்ளி மாணவி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு உடல் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலைக்கு இதுவரை காரணம் அறியப்படவில்லை. மேலும் இது குறித்து போலீசார் அப்பகுதியில் விசாரித்து வருகின்றனர். ஆமாம், நல்லா விசாரிச்சு கிழிச்சாங்க. இதை இப்படியே விட்டா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு இன்னொன்று போயிட்டே தான் இருக்கும். சரி என்ன பண்ண போற? அதான் பார்த்தேல, போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல. ஏண்டா உனக்குன்னா பெரிய போலீஸ் நினைப்பா? நீ இப்போதான் எக்ஸாமே எழுதியிருக்க, மனசுல பெரிய டிடெக்டிவ் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரா? ஆமாடா, இங்க வா. இது என்ன, எல்லாரும் கதவுல ஒட்டின ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கா? இந்த ரூம் ஃபுல்லாக 100கணக்கான சையக்களோட ஃபோட்டோஸும் செய்திகளும் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே என் ட்ரீமுக்காக, போலீஸ் ஆனுன்ற என் எய்முக்காக, என் 7 வருஷ கனவுக்காக. நீ சொல்றதெல்லாம் நல்லதாண்டா இருக்கு, பட் ப்ராக்டிகலா நடக்குமா? ஆமாம் நடக்குமா? நடக்காதுதான், பட் நடத்தி காட்டுவேன். எப்படி? பிகாஸ் ஐ கேன் டூ இட். ஓகே. உனக்கு என்னடா வேலை தெரிவிக்கிட்டு இருக்க? பசிக்கிற மாதிரி இருக்குடா, அதான். சரி கடை போலாமா? போலாமே. தண்டா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதே இருக்கான். கடைக்கு போறேன்னு சொன்னோன்னே என் மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சுல. டூ உனக்கு என்னடா? டேய் சும்மா வாங்கடா, தெருவில் சண்டை ஓட்டுட்டு. டேய் வலி இது தொடச்சிக்க. அங்கே சொல்கிறது முக்கியம் இல்லை, இங்கேயும் கொஞ்சம் புரிஞ்சு. தேனி மாவட்டம் கம்பம் அருகில் குப்பை எரியூட்டும் இடமோரம் அடையாளம் தெரியாத 3 வயது குழந்தையின் உடல் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டறியப்பட்டுள்ளது. இக்கொலைகள் தொடர்ந்து நடப்பதால் போலீசார் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பதற்ற நிலையில் உள்ளனர். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்து நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. ஸோ சீக்கிரம் முடிக்கணும். கொலைகாரி அவனா இல்லை இவனான்னு தெரியலையே. ஜேபி, எனக்கு ஒரு ஹெல்ப். உன்னால் தான் முடியும். என்ன? என்கிட்ட அந்த கொலைகாரனை பற்றின சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உன்னால் கொண்டு வர முடியும். எப்படி? யா, ஐ கேன் டூ இட். இதனால் நமக்கு என்ன பயன்? நீ மூடிட்டு சுத்து. டன்னு. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும். ப்ரோ, ப்ரோ கிடைச்சதா? எடுக்காம விட்டுருவனே. சூப்பர் ப்ரோ, நீ வா ப்ரோ. என்னடா கொண்டு வந்த? இதை பாடுறா டேய். இதை வச்சு என்ன பண்ண போகிற? டேய், இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா பாருங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற ஒரு இமோஜி இருக்குது. அதுக்கு என்னடா இப்போ? எல்லா டெட் பாடி மேலேயும் பாரு, இந்த சிம்பிள் இருக்குது. என்ன யோசனை? இதை எங்கோ நான் படிச்சிருக்கேன். படிச்சிருக்க மாட்டேன், பார்த்துருப்பேன். இல்லை, நான் படிச்சிருக்கேன். புரியலையே. இது ஒரு சீன சாதக குறியீடு. யூ மீன் சைனீஸ் ஹாரோஸ்கோப் சைன்? ஐபூதங்களை சாட்சியாக வைத்து கொலை பண்ணுறவங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும்னு சைனாவில் ஒரு மூட நம்பிக்கை. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற சைன் தான் இந்த இமேஜின். என்ன? அப்போ அந்த கொலைகாரன் எந்த பட்டம் தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறியா? என் கொலை செஞ்ச இடத்துல நினச்சி பாரு. பெரியகுளம் அருகில் உள்ள ஏரிக்கரையோரத்தில் கம்பம் அருகில் குப்பை எரியூட்டும் இடம் ஓரம். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அப்போ அடுத்த கூட நடக்கிறக்குள்ள நம்ம தடுத்தாகணும். ஏன்டா? பார்க்குறேன் நானும். எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காலையிலேருந்து எங்கே போனான்னு வேறு தெரியல. வாட்ஸ்அப் ப்ரோ. ப்ரோ எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் ப்ரோ. வேற எங்க? அவனுங்க 2 பேரும் உங்கள் கூட இருக்கானுங்க. இல்லையே ப்ரோ, காலேருந்து அவங்க யாரும் எனக்கு காலும் பண்ணல. நான் கால் பண்ணி ரீச் ஆகலையே. ஆமாம் ப்ரோ, நானும் ட்ரை பண்ணேன். சரி ப்ரோ, நாங்கள் போய் என்னன்னு பார்த்துட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ, அவங்க வீட்லையும் இல்லையே. சரி நீ வா ப்ரோ, பார்த்துக்கலாம். நீ வா. ஓகே ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? எஸ். யாருடா நீ? என்ன இதுக்கு கட்டி போட்டிருக்க? உனக்கு உங்கள் வீட்டில் எப்படி மரியாதை பேசணும்னு சொல்லி தரலையா? ஏய், யாரா நீ? மனுஷனோட ஒவ்வொரு ஏமாற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு சிரிப்பு தான் காரணம். இல்லை, ஒவ்வொரு பொய்யான சிரிப்பு தான் காரணம். யாரு நேட்டா உளறிக்கிட்டு இருக்க? ஒரு சிரிப்புக்கு எதிரிடா. வெயிட், இந்த வாய்ஸை நான் எங்கேயே கேட்டிருக்கேன். வாய்ஸ். ஆனால் நீ இல்லை. உன் லைஃப்பில் நீ இப்படி ஒரு சர்ப்ரைஸை எதிர்பார்த்துருக்க மாட்டேன். Be ready for it. அப்போ இவ்வளோக்குள்ளேயும் நீ தான் பண்ணியா? அதே வேணும் தெரிஞ்சு போச்சுல, எதுக்கு பேசிக்கிட்டு போட்டுருவான். சாகாவரங்கிற ஒரு மூட நம்பிக்கை காடா இதெல்லாம் பண்ண நீ? சாகா வரமா? சாகா வரன்றது வரவில்லடா, சாபம். இவனா? அதான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னு தெரிய வேணாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன் இப்படி எது கூட இருந்து எங்களையே? நீங்கள் என்னைக்காவது ஏமாந்துருக்கீங்களா? நீங்களும். பட் நான் நிறைய டைம் உங்களை மாதிரி பேசி பழகி சிரிச்சே ஏமாற்றிட்டான் பாவி மகன். யார் அவ? இந்த கதை இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொண்ணால் ஒரு பொண்ணாலடா. அவள் தான், அவள் சிரிப்புனால தான் எல்லாம். ஹலோ. மச்சான், நான் சொல்லிருக்கேன்ல காலேஜில் ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தானே, அவன் நம்பர் கிடச்சிருக்கடா. சூப்பரா மச்சான். ட்ரை பண்ணி பார்க்கவா? வேணாடா மச்சான், அவ ஒரு மாதிரி. மச்சான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேனே. நீ சொன்னா கேட்க மாட்டேன். போனை விட நான் பார்த்துக்கிறேன். டேய் ஹலோ
ஹலோ யாரு? நான் தான். நான் தான்னா உனக்கு பேர் வைக்கலையா? பேர் அங்கே முக்கியம். சரி, என்ன வேணும்? லவ். என்ன உளர்ற? நான் உங்கள் காலேஜ் தான். நான் கூட உங்களை காலேஜை பார்த்துருக்கேன். நீங்களும் என்னை பார்த்துருக்கீங்களே. ஓ, நீயா? என்ன வேணும்? நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. நல்லா பார்த்துப்பேன். ஐயோ, புரியாம உளராத. உன்னை யார் பார்த்து சிரிச்சாலும் இப்படிதான் லவ்னு போய் நிப்பியா? இல்லைங்க, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்களை பார்க்கும்போது தான் காதலாக இருந்துச்சு. யாருடி அது? அந்த பாடி பில்டர் என்ன லவ் பண்றானா? ஹலோ, உங்கள் கூட யாருங்க இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, நான் உங்ககிட்ட தாங்க பர்சனலாக சொல்கிறேன். நீங்கள் மட்டும் ஏன் இப்படி? ஹலோ, இது என் பர்சனல். மைண்ட் இட். இனிமே கால் பண்ற வேலை வச்சுக்காத. நான் உன்னை பார்க்கல, உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமா, நானும் அவனும் தான் லவ் பண்றோம். இது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் அடுத்து யாராவது உன்னை பார்த்து சிரிச்சா அவங்க உன்னதான் பார்த்து சிரிக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் பேசு. டோன்ட் கால் மீ அகைன். நான் உன்னை பார்க்கல, உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். ஆமா, நானும் அவனும் தான் லவ் பண்றோம். ஆமா, நானும் அவனும் தான் லவ் பண்றோம். நான் உன்னை பார்க்கல, உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். இப்போ நான் ஏன் கோவம் பண்ணோம்? என்னை மாற்றிட்டு போன 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன்? அவங்க 2 பேரும் அந்த சிரிப்பு என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அப்போ என் மனசுன ஒரே வார்த்தை, வேறு யாரையாச்சும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சா, இல்லைன்னா வேறு யாரையாச்சும் உஷார் பண்ணிக்கிற சொல்லிச்சா? இல்லை, என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி பொண்ணால் ஏமாறக்கூடாதுன்னு என்னோட மனசு கொலையை பண்ண தோண்டுச்சு. என்ன? ஆமாம், என்னோட கொலையாக தான். அவள்கிட்ட ஃபோனில் பேசிட்டு அவளோட ஹாஸ்டலுக்கு தான் போனேன். அவளை தான் கொலை. அவளை தூக்கில் தான் விட்டுட்டு நான் அப்படியே வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே, போலீஸ் இந்த கேஸில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. வேறு கேஸ் வந்தோடனே அதை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதான்டா என்ன 2வது கொலை பண்ண தோணுச்சு. சரி ப்ரோ, இப்போ இவனை என்ன பண்ணலாம்? போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் திரும்ப வந்து கொள்ளுவான். அப்போ டேய், கையை தூர்றா, ஒன்றும் பண்ண மாட்டேன். எல்லா பேய் படத்துலையும் ஒரு நல்லவன் இருப்பான். பட் கடைசியில் அவன் தான் செத்து போவான். புரியலையே. மற்றவங்கள கொலை பண்ணது கூட இவனை ஜெயிலில் போட்டுடலாம். பட் நம்ம கூட இருந்த ஒருத்தனையே இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். நம்ம இடத்துல இருந்து யோசிங்க. வேணடா டேய், வேணடா டேய். ப்ரோ சூப்பர் ப்ரோ, கதை நல்லா இருக்கு. தேங்க்யூ டு ஆல். என்னடா துப்பாக்கி எடுக்கிற? அந்த கதையில் அந்த பொண்ணு நான் ஒன்றை பார்க்கல, உன் கூட இருந்த பையனை தான் பார்த்தேன்னு சொல்லாமல் இருந்திருந்தாலோ என்னவோ, இனிமேல் நீ உயிரோடு இருந்திருப்ப. ஏய், என்னடா சொல்கிற? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீ உசுருக்கு உசுரா காதலிச்ச, இன்னமும் காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திவ்யா தான். ஏய், 4 பேர் அடிச்சா நீ என்ன பெரிய சண்டியரா? இப்போ வா. ஏண்டா, அந்த கதைப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கொண்டுட்டாங்களே. அங்கே அவன் பற்ற வச்ச நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு தாண்டா இருக்கு. என்னடா சொல்கிற?
எங்கள் அப்பா எங்கள் 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டார். டேய் ஊருக்கு போலையாடா? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுடா. என்ன பண்ணுறியா? ஓ டிவி வச்சுக்கிட்டு இருக்கானா? காலம் மாறும், கர்ம வினை மாறாதுடா.